ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சார் எபிசோட் 18ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம், ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண அதே சமயத்துல இந்த டெமான் நம்ம ஸ்ரீக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். ஆனா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவன் எப்பயுமே மயம் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றான் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு, நீ என்ன பிளானிங் பண்ணி வச்சிருக்கமா, எதுக்காக என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவன் அதுக்கு முழிக்க அப்படிலாம் இல்ல, நான் உன்னை தான் லவ் பண்றேங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு நம்பாம அவனை எட்டி உதச்சி தள்ளி சாமையா தெட்டி விட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோட அம்மாவும் இந்த கிராங்க் வீட்டுக்கு போயிட்டு, கிராங்க் நம்ம ஹீரோட அம்மா, அதுக்கப்புறம் இந்த கிராங்க் அம்மா, இவங்க 3 பேருமே சேர்ந்து நம்ம மயோமியும் ஹீரோவையும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தானே முடிஞ்சிருந்தது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இவங்க பிளானிங் எல்லாம் பண்ண மாதிரி இந்த கிராங்க் என்ன பண்றான்னா, டைரக்டா ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. அங்க முதல்ல போயிட்டு ஸ்ரீயை தான் பாக்குறா. அதுவும் கூடவே அவங்க அண்ணனையும் கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க அண்ணனையும் இந்த ஸ்ரீயை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அவளோட எண்ணம். அதனால ஸ்ரீயை பார்க்க வர, ஸ்ரீயும் என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்க, எங்க அண்ணன் உன்னை பார்க்கணும்னு சொன்னான், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, என்ன அவன் என்னை பார்க்கணும்னு சொன்னானா? அவன் பொய் சொல்றான், அவன் என்னை பார்த்தாவே எப்படி அப்செட் ஆகுறான்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல, அவன் உனக்காக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கான் பாரு அப்படிங்கிறதுக்கு இந்த டெமானும், உனக்காக நான் கோயில்ல இருந்து பூ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லோட்டஸ் பூவை எடுத்து கொடுக்குறான். இந்த பொண்ணு இவன் எதுக்காக இதெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க, கூட சூச்சா இருப்பாளா அவ, இது நமக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஸ்ரீ வாங்காதத கவனிச்ச இந்த கிராங்கோ, ஏன் ஸ்ரீ வாங்கிக்க மாட்டேங்கிற, நீ வாங்கிக்கோ, இது எங்க அண்ணன் கோயில்ல மாங் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன கையில வச்சுட்டு இருக்குன்னு கேட்க, அவர் இருந்துட்டு நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க மாங் சொன்னாரு உங்க அண்ணன் மேல யாரோ பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிருக்காங்களாம், அதனால ஹோலி வாட்டர் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த டெமோனோ இந்த லோட்டஸ் நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ கையில கொடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு வாங்காமே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க, வாங்கிக்கோ ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம ஸ்ரீ கையில அந்த லோட்டஸ கொடுத்துடுறாங்க. அந்த பொண்ணு அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாத முழிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம சூச்சாய் அதையே தான் பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அதை கவனிச்சு நம்ம ஸ்ரீயும் இந்த இதை நீயே வச்சுக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்கவோ அதை வாங்கிக்கிட்டு ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்க உங்க அண்ணன், இந்த ஹோலி வாட்டர் தெளிக்கணும், எங்க உங்க அண்ணன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம மயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கட்டையை உடைக்க முடியாத உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வெறுப்பா இருக்கு, எவ்வளவு நாளா இந்த இடத்துல பிராக்டிஸ்ங்கிற பேர்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஆனால அவங்களுக்கு கடுப்பா இருக்குது. அப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன ஒர்க் இல்லாத நேரத்துல நீ இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரிய அவன் வாங்கிக்க பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோ நம்ம மயம்க்கு எப்ப ப்ரப்போஸ் பண்ணணும் அதுல இருந்து அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். எங்க போனாலும் விடாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் விடுறது இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த கோடாரிய புடுங்க பாக்க, அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ தேவையில்லாத வேலை செய்யாத, உங்க அம்மா பார்த்தாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற, எங்க அம்மா வந்து பார்த்தாலும் சரி அவங்க பேசினாலும் சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு, எங்க நான் நேத்தே கேட்டேன்ல எனக்கு நீ ஆன்சர் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு, ஏன் இப்ப வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கறதுக்கு, நீ யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்க, நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, அந்த சமயத்துல இந்த கூட்டமே அங்க வந்துடுறாங்க. இந்த கிராங்க் பார்த்துட்டு, ஏய் மையம் அவங்க கிட்ட இருந்து விலகிரு அப்படின்ட்டு கத்த, இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராங்க் என்ன பண்றன்னா, ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி கொண்டு வந்தா இல்லையா, அந்த தண்ணி தூக்கி நம்ம மையம் மேல ஊத்துறேன்ட்டு ஊத்த போக, அப்ப ஹீரோ வந்து தடுத்துடுறான். அவன் முதுகிலேயே தண்ணி எல்லாம் ஊத்திருது. அந்த சமயம் பார்த்து இந்த ஜோடம் இதை பாத்துடுறான்னா அவன் ஓடி போயிட்டா, ஹீரோட அப்பாவை அங்க கூட்டிட்டு வந்துடுறான். மயம் பார்த்துட்டு செமையா சத்தம் போடுறாங்க, ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, நீ தான் அவனை பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அவனை உன் பக்கத்துல இழுத்துற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா இவளும். அதனால நீ என்ன பாத்தியா, உனக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கா, அவனை நான் பிளாக் மேஜிக் பண்ணி செடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோட அப்பாவும் இதை வந்து பாக்குறாரு. ஆனா அவர் பக்கத்துல எல்லாம் போகல, என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாக்குறாரு. அப்ப நம்ம மனா இருந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாத கிராங்க், அவ ஒன்னும் என்ன பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண கிடையாது, நானும் ஒன்னு சின்ன குழந்தையெல்லாம் இல்ல, அவளை நான் உண்மையாலுமே லவ் பண்றேன், நீ தேவையில்லாத எங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மயமா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் அந்த சைடு போயிடுறாங்க. ஆனா இந்த கிராங்க் இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா, நான் நம்ப மாட்டேன் இது உண்மை இல்ல அப்படின்ட்டு, மனா உன்னையே அவ பிளாக் மேஜிக் பண்ணி செடியூஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம ஸ்ரீயும் டெமானும் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பாவும் பாத்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அவரு நம்ம மனாவை தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு.
கேக்குறாரு. நீ உண்மையாலுமே மையமா தான் லவ் பண்றியான்னு கேட்க, ஆமாப்பா. ஏன்பா உங்களுக்கும் பிடிக்கலையா அவளை? நீங்களும் அம்மா மாதிரி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு, அப்படி எப்படிப்பா நான் நினைப்பேன்? நீ என்னுடைய பையன், ஓ மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன், நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரு சப்போர்ட் பண்றாரு. அப்பதான் மனாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஆக்சுவலா இவங்க பேசிக்கிற இந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம ஸ்ரீயும் கேட்டுறா. இந்த ஹீரோவோட அம்மா இன்னும் கேம்லிங் விளையாடுறத விடவே இல்ல. அவங்க இன்னமும் யாருக்கும் தெரியாத கேம்லிங் விளையாட போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என் ஃப்ரெண்டை பாக்குறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன், நான் வேலை விஷயமா தான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு கேம்லிங் விளையாண்டுட்டு லேட்டா தான் வீட்டுக்கும் வர்றது. அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சும் போய் கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க நல்லா சாது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமா வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, குடும்பமே தான் அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு அம்மா என்ன ஏடா நடந்துக்கிறாங்களேங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப எங்க நீ போற அப்படின்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேட்கறதுக்கு, நான் புத்தா டெம்பிளுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்ன கோலம், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னைக்கு பெரிய பூஜையே இருக்கு, நாங்க எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ண போறோம், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து, அதனாலதான் இந்த ட்ரெஸ்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொய்யான பொய் புழுகிட்டு இவங்க திரும்பவும் கேம்லிங் விளையாடுறதுக்கு கேம்லிங் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீயும் அவங்க கடையோட கணக்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பணம்லாம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்க. பணம் கம்மியா இருக்கு, என்னது பணம்லாம் இவ்வளவு கம்மியா இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு 1-2 டைம் அந்த கணக்கெல்லாம் செக் பண்ணி பாக்குறா. பில் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, என்னது திரும்பவும் பணம் குறையுதே, அம்மா திரும்பவும் கேம்லிங் விளையாட போறாங்களோ, இதுக்கும் டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, நகை பெட்டி, பணம் வச்சிருக்கிற பெட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா. நகையெல்லாம் அப்படியே இருக்குது, ஆனா பண பெட்டியை பார்த்தா பணம் கொஞ்சம் கூட இல்ல தொடச்சு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அதை பார்த்து டென்ஷனான ஸ்ரீ என்ன பண்ணிடுறான்னா, ஒரு கன் எடுத்துக்கிறா. இவங்க எல்லாரையும் நம்ம இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது, அந்த ஓனர் யாருன்னு பார்த்தா அவனை ஷூட் பண்ணியே கொன்னுடணும் அப்படிங்கிறதுக்காக கன் எடுத்துட்டு கோவத்தோட அங்கிருந்து போக, வழியில இந்த டெமான் வரான். டெமான் வந்துட்டு நம்ம ஸ்ரீயை பார்க்கலாமா, நம்ம மயமா பார்க்கலாமா, ஸ்ரீயை பார்க்கலாமா, மயமா பார்க்கலாமான்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவன் அதுல முழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஜோடா அங்க வர, அதே நேரத்துலதான் நம்ம ஸ்ரீயும் கன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி கோவத்தோட போய்கிட்டு இருப்பா. இதை பாக்குற ஜோடுக்கு என்னது இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பயந்து போக, இந்த டெமான் வேறைய இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஜோடு மேல இடிக்க, வலிய விடுங்கடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு அவனுங்களை விளக்க பார்க்க, நம்ம ஜோடு அவனை பிடிச்சிக்கிறான். எங்க போற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, திரும்பவும் பணம்லாம் காணாத போகுது, நான் அம்மாவை சும்மா விட மாட்டேன், அம்மா தான் கேம்லிங் விளையாடுறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு, நான் அந்த கேம்லிங் ஹவுஸ் யார் நடத்துறாங்கன்னு பார்த்து அவங்கள ஷூட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கோவத்தோட போயிடுறாள. அங்க டெமானம் தானே இருந்தான், அவனுக்கு செம்மையா பயமாயிடுது. ஐயோ ஸ்ரீ இன்னைக்கு யாரையோ கொலை பண்ண போறா அப்படின்ட்டு அவனும் பின்னாடி அம்மா அப்படின்ட்டு ஓடுறான். அதை நடத்துறதே அவங்க அம்மா தானே. ஜேர்டு நம்ம மனாவை தேடிக்கிட்டு ஓடி வரான். அதே சமயத்துல நம்ம மனம் பயமா விடுறதா இல்ல போல இருக்குது. அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குன்னு கேட்க, எனக்கு நீ தான் வேணும், உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மையம்க்கு ஹீரோ பண்ணலான்னு போவான். அந்த சமயத்துல ஜேர்டு வந்துட்டு ஏ மனா அப்படின்னு கூப்பிட, 2 பேரும் டக்குன்னு விலகிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக கத்திக்கிட்டு வரேன்னு கேட்கறதுக்கு, மனா ஸ்ரீ கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு போறா, அதுவும் கன்னுடன் சொல்ல இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஸ்ரீயை காட்டுறாங்க. அவ வண்டியில கோயிலுக்கும் வந்துடுறா. அவங்க அம்மா புத்தா கோயிலுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கோயிலுக்கு வந்துட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாங் கிட்டையும் கேட்கிறா, இந்த மாதிரி எங்க அம்மா வந்தாங்களா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, அவர் இருந்துட்டு யாருமே வரலையுமா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு புரிஞ்சது எங்கேயோ வேற எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு, சரி நம்ம எங்கேயோ தேடி போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. அந்த சமயத்துல 2 பேரும் இந்த கேம்லிங் ஹவுஸை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. நம்ம போயிட்டு இன்னைக்கு ஜெயிக்கணும், பணம் நிறைய ஜெயிச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேர் பேசிக்கிட்டு வர்றதை பார்த்து இந்த ஸ்ரீயும், நீங்க எங்க கேம்லிங் ஹவுஸுக்கா போறீங்க, நானும் அங்கதான் போறேன், வாங்க என் கார்ல நானே உங்களை கூட்டி போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவ வண்டியில ஏத்திக்கிறா. ஸ்ரீ அவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போக, அந்த சமயத்துலதான் ஹீரோவும் நம்ம மயம் ஜேர்டெல்லாம் ஸ்ரீயை தேடிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க 3 பேருமே அப்பதான் அங்க வராங்க. இவ எங்க போறா அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே அவளை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீ கேம்லிங் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறா. அங்க கன்னை நீட்டிக்கிட்டு நிக்க, அங்க பார்த்தா ஹீரோட அம்மா அங்க இந்த கேம்லிங்ல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு புத்தர் சிலையை வச்சுட்டு அதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு மந்திரம் எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்திருப்பா இல்லையா, பயம் ஸ்ரீ வயலன்ஸ் கையில எடுக்காத, எதுவும் பிரச்சனை பண்ணிடாத அப்படின்ட்டு ஓடி வர, இங்க வந்து பார்த்தா அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் கண்ணை நட்டிட்டு சுடுற மாதிரியே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோட அம்மா எல்லாம் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, என்ன ஸ்ரீ இங்க எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு, அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கோயிலுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க, இது என்ன அப்படின்னு கேட்க, புத்தா எங்க இருக்காரோ இது எல்லாமே கோயில் தான் அப்படின்ட்டு, நீ எதை தேடி இங்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்விய
பிரிச்சு காட்டுறாங்க. அதுல அவங்க வீட்டுல இருந்து பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. ஆக்சுவலா கோயிலுக்கு டொனேட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அதை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஸ்ரீக்கு செமைய கோவமா இருக்கு. எங்க அம்மாவை யாரு கேம்லிங்க்கு கூட்டிட்டு வந்தது, நான் அதை யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவ கன்னை ஷூட் பண்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண அவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. ஆனா ஒன்னும் நடக்காத மாதிரி அவங்க திரும்பவும் எல்லாரும் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டெமான் பார்த்தான் இல்லையா, அவன் முன்னாடியே ஓடி வந்திருப்பான். ஓடி வந்துட்டு இந்த புத்தா கோயிலுக்கு போயிட்டு புத்தா சிலையும் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ரீ உங்களை ஷூட் பண்றதுக்காக கன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட உஷாரா இருந்துக்குங்க, இங்க இங்கேயே சாமி கும்பிடுற மாதிரில ஆக்டிங் பண்ணுங்கன்னு அவன் தான் சொல்லியிருப்பான். அப்பயே இவங்க எல்லாருமே எழுந்திருச்சு உடனே புத்தாவுக்கு சாமி கும்பிடுற மாதிரி எல்லாம் சிலைய முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லாருமே ஏறி உட்காந்துட்டு புத்தாவுக்கு சாமி கும்பிடுற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணி ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த ஸ்ரீயும் வந்திருப்பா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த கிராங்க் அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கோவமா இருக்கு. இந்த ஸ்ரீயை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு, அவ என்ன பண்ணனாலும் எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்ட்டு அவர் அங்க கோவப்பட்டு திட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துல அலற சத்தம் மாதிரி கேக்குது. என்னது அலற சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்க பொண்ணு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. மனம் எனக்கு கிடைக்க மாட்டான், மனம் மயமா தான் லவ் பண்றான் அப்படின்ட்டு அவ அழுதுகிட்டு இருக்க. அவங்க ஃபேமிலியாவே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராங்க் அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருப்பாளா. அவங்க அப்பா இருந்துட்டு அந்த மயமா சும்மாவே விட மாட்டான், அவளுக்கு ஒரு லெசனை கத்து கொடுக்குற, அவளை சும்மா விட மாட்டேன்ட்டு, டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மயம் எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சியை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ அதை பார்க்கவே மாட்டியா, அவளை நீ எதுவும் சொல்ல மாட்டியா, அவளையும் நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு லெசன் கத்து கொடுக்குறேன் பாரு, அவளை நான் விட மாட்டேன்ட்டு அங்க இருந்து போக பார்க்க, அப்பா அவளை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, அவ நல்ல பொண்ணு, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு இவன் மயமுக்கு சப்போர்ட் பண்ண போக, என்னடா உன் சிஸ்டர் அழுதுகிட்டு இருக்கா, உன் சிஸ்டருக்கு நீ சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவியாடா அப்படிங்க. ஆமாப்பா அப்படின்னா எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, என்னடா பேசுற அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு திட்ட ஆரம்பிக்க. இல்லப்பா நீங்க இப்ப போயிட்டு அவளை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அவ மனா வீட்டு ஒர்க்கர், அது இல்லாத சீஃப் வீட்ல இருக்கா, அவளை எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அவளை நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அப்படி ஏதாவது பண்ணாலும் உங்க பேர்ல கேஸ் வந்துரும்பா அப்படின்லாம் சொல்லி அவன் பயமுடுத்த ஆரம்பிக்க. இந்த கிராங்க் இருந்துட்டு அப்பா நீங்க மனாவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, வேண்டாம் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு இப்படியும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த கிராங்க் அம்மா அவ காதுல எதையோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு தான் தெரியல, ஏதோ பிளான் மட்டும் பண்றாங்கன்னு தெரியுது. அதனால அடுத்த நாள் காலையிலே இந்த கிராங்கும் அவங்க அம்மாவும் மன வீட்டுக்கும் போக அவங்க அங்க உள்ள மாங்க்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாவே சேர்ந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்துல இவங்களும் போய் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அப்ப இந்த கிராங்க் அம்மா இருந்துகிட்டு கிராங்க மன கூட நிப்பாடி வச்சுட்டு சாப்பாடு வந்து மன கொடுத்துக்கிட்டு இருப்பானா, அதனால கிராங்க் நீயும் கை பிடிச்சு கொடு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லவும் அவளும் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கொடுக்குற மாதிரி போக அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, என்ன இந்த பொண்ணை நிப்பாட்டுறாங்களேங்கிற மாதிரி தான் அவன் பாக்குறான். அப்ப நம்ம சூச்சாய் அங்க இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா அவளும் கையை சேர்த்து பிடிச்சிக்கிறா. அப்பதான் அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் மாங்க்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. உடனே இந்த கிராங்க் இருந்துகிட்டு நான் இன்னைக்கு மனா கூட தான் இருக்க போறேன், இன்னைக்கு ஃபுல் டேவா மனா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மனா இருந்துட்டு இல்ல நான் வெளியே போறேன், வெளியே வேலை விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போக இந்த கிராங்க கையை பிடிச்சிட்டு அவளும் போகிறதுக்கு பாப்பால, நம்ம சூச்சாய் அவளை கையை பிடிச்சு இழுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒன்னா உட்காந்துக்கிட்டு நம்ம மையம எப்படி அவளை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு அவளாவே இந்த வேலையை விட்டு போகிற மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸ்ரீயும் பார்த்துட்டு இது எப்படி பண்ண வைக்க முடியும், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கிராங்க் தான் பிளானே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. மையம நாமளா வெளியே துரத்துறது தான் தப்புங்கிற மாதிரி ஆகும், ஆனா அவளாவே இந்த வேலையை விட்டுட்டு இங்க இருந்து போற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். இப்ப நம்மள தடுக்கிறதுக்கு மனாவும் இல்ல, மனா வில்லேஜை விட்டு இப்ப வெளியே போயிருக்கான், அதனால இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவளுக்கு நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும், அப்பதான் அவ இங்க இருந்து போவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஸ்ரீக்கு பிடிக்கல போல இருக்குது, அவ கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சூச்சாயும் ஜோடும் கேட்டுறாங்க. அதனால சூச்சாய் இருந்துட்டு நாம எப்படி மயமுக்கு ஹெல்ப் பண்றது, ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா நம்ம போலாம் மயம் கிட்ட, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே இந்த 3 லேடிஸும் மயமா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இதுல ஸ்ரீ மட்டும் வரல, ஏன்னா ஸ்ரீக்கு ஆல்ரெடி அதுல விஷயத்துல இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தா, அதனால அவ மட்டும் வரல போல இருக்கு. இந்த கிராங்க் வந்த உடனே என்ன பண்றான்னா நம்ம மயம் கிட்ட நீ இந்த வேலை உனக்கு வேணும்ல, நீங்க இருந்து தானே ஆகணும், நீ இந்த வேலை இங்க இருந்து செய்யணும்னு நினைச்சேன்னா நாங்க உனக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம், நீ அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்க. நீ ஒன்னும் இந்த இடத்துக்கு ஓனர் கிடையாது, ஓனர் சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன், நீ தேவையில்லாதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதங்கிறதுக்கு கூடவே இந்த ஹீரோ அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. அவ என்ன சொல்றாளோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும், அவ இந்த ஃபேக்டரிக்கே வருங்கால முதலாளி, அவ சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும்ங்கிற மாதிரி
சொல்ல அப்ப நம்ம மயம்க்கு வேற வழி தெரியல. சரி சொல்லுங்க என்ன டாஸ்க் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், என்ன வேலை செய்யணும்னு கேக்குறதுக்கு அங்க பனைமரத்துல இருந்து நிறைய நொங்கெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நொங்க ஒரு வண்டியில போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த நொங்க ஃபுல்லாவே நீ கொண்டுட்டு போயிட்டு அதுல இருந்து நொங்க ஃபுல்லாவே நீ வெளியே எடுத்தாகணும், அதுவும் அழகா கிளீனா வெளியே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மையம் அந்த நொங்க பார்த்த உடனே இது எப்படி நான் செய்யறது அப்படின்ட்டு மலைச்சு போய் முழிச்சுக்கிட்டு நிக்க வேற வழி இல்ல, செஞ்சுதானே ஆகணும். அந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அதை வெட்டுறதுக்காக பாக்குறாங்க. அது சின்ன பிள்ளை மாதிரி உரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜோடும் நம்ம சூச்சாயும் அங்க வந்துடுறாங்க. ஜோடு இது எப்படி வெட்டி எப்படி அதுல இருந்து நொங்கு வெளியே எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே போல நம்ம மையமோ அந்த நொங்க வெடி கிளீனாவே வெளியே எடுத்து வைக்கிறாங்க. நல்லா அதை பாக்குறதுக்கே அழகா இருக்குது. அவங்க வெட்டி வெட்டி எடுக்க எடுக்க இன்னமும் அதுல எடுத்து கொண்டு வந்து நொங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொலையா நொங்க போட்டுக்கிட்டே இருக்க பாவம் நம்ம மையம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் வெடி எடுத்து வச்சுட்டு ஹீரோட அம்மா கிராங்க் அம்மா அந்த கிராங்க் இவங்க 3 பேத்தையும் கூப்பிட்டு வந்து காட்ட அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ இப்படி சீக்கிரத்துல கத்துக்கிட்டா, எப்படி செஞ்சா, இல்ல வேற யாரும் செஞ்சிருப்பாங்களான்ட்டு. ஹீரோ அம்மா இருந்துட்டு இது நீ தானே செஞ்ச இல்ல வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இது நானா தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மையமும் சொல்ல. ஆனா அதுக்கப்புறமும் ஹீரோட அம்மா இருந்துட்டு சரி நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டல்ல, நீ போயிட்டு ஃபேக்டரி எல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டவொன்னு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, இவ்வளவு நேரம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன், திரும்பவும் என்ன ஃபேக்டரி எல்லாம் கிளீன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கிராங்க் இருந்துகிட்டு ஆமா நீ எப்படி செய்வ, இவ்வளவு நாளா ஆளை ஏமாத்திக்கிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் வேலையை வாங்கிக்கிட்டு மன பின்னாடி சுத்திக்கிட்டு மனவை செடியூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இங்க பாரு நான் இந்த இடத்துல ஒர்க்கர் தான், அதுக்காக என்கிட்ட இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கு அதிக வேலை கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட அம்மா இருந்துட்டு அவ சொல்றது சரிதானே, நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீன்னா நீ இந்த வேலையை செஞ்சுதாகணும், நீ அப்பதான் ஹார்ட் ஒர்க்கர்னு நான் நம்புவேன், அப்படி இல்லைன்னா கிராங்க் சொல்றதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு நீ கிராங்க் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், நான் சொல்ற வேலையை நீ செய்ய அப்படிங்கிறாங்க. அதனால வேற வழியே இல்லாத நம்ம மயமோ அந்த ஃபேக்டரியை ஃபுல்லாவே கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை டெமோனோ தள்ளி இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஃபுல் டைமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால ஏன் மையம்க்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறதுக்கு பாப்பான்னா ஸ்ரீ பிடிச்சிக்கிறா. ஸ்ரீயும் அங்க இருந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பா போல இருக்கு. அவ பிடிச்சிக்கிட்டு எங்க நீ போற அப்படின்னு கேக்குறதுக்கு நான் மையம்க்கு ஹெல்ப் பண்ண போறேன், பாவம் பாரு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கா, அவளால வேலையே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு போக பாப்பானா. இல்ல நீ போக கூடாது, அது மயமோட வேலை, அவ செஞ்சுக்குவா, நீ அங்க போய் ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, நீ போகாதங்கிறதுக்கு போதும் நிப்பாட்டுங்க, அவளை நீங்க காலையில இருந்தே பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாவம் இல்ல அந்த பொண்ணு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவ ஒரு ஒர்க்கருங்கிறதுக்காக இவ்வளவு தூரமா அவளை கஷ்டப்படுத்துவீங்க, நான் போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு இது என்னோட ஃபேக்டரி என்னோட ஒர்க்கர் அப்படின்ட்டு இதுல நீ தேவையில்லாத தலையிடாதங்கிறதுக்கு அதுக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு தூரமா நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, ஃபுல் டேவும் அவ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீங்க ஏன் இவ்வளவு குரூவலா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் செம்மையா திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு கோவம் ஆயிடுது, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏன் எங்களை இவ்வளவு கேவலமா பேசுறங்கிறதுக்கு, ஆமா நீங்க பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு, நீங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாத நடந்துக்கிறீங்களே அப்படின்ட்டு நான் போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போக பாப்பானா. ஸ்ரீ அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இல்ல நீ போகாத, இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. இவ்வளவு நேரம் பாத்து கிழிச்சதெல்லாம் போதும், நானே போயிட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போக பாப்பானா. உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இங்கதான் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, முதல்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு, இங்க இருந்து போன்னு சொல்லி துரத்தி விட்டுறா. டெமோனா இங்க இருந்து ஸ்ரீ துரத்தி விட்டுட்டு இந்த ஸ்ரீ நம்ம மயமா கோவத்தோட பாக்குற மாதிரி இருக்கு, அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. பாவம் நம்ம மயமே இந்த எபிசோட்ல செம்மையா வேலை வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பயும் அடங்காத இந்த ஸ்ரீ வேற நம்ம மயமா முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ண போறான்னு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.